ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பணம் தூயதாக்கலுக்கு எதிரான கட்டமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். நத்தாரின் உண்மையான அர்த்தமான ஒற்றுமை, நன்றியுணர்வு மற்றும் சமாதானம் என்பனவற்றிற்கு முன்னுரிமை வழங்கி நத்தாரை மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவோம். பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவிப்பு. 6 பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். மீண்டும் தலைதூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. ஜாயல பகுதியில் துப்பாக்கிச் சூடு. ஜனவரி 10ஆம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அமைச்சர் இணக்கம். உள்நாட்டுச் செய்திகள். பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கல் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்கு வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்கள் துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது. நிதியியல் நடவடிக்கைகள் செயலணியினால் தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகளை முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியான மறுசீரமைப்புகள், இயலளவு விருத்தி, முகவராண்மைகளுக்கிடையிலான மேற்பட்ட கூட்டிணைப்பு அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விபரங்களை பேணுதல் என்பனவற்றுக்கு இந்த செயற்திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது. இத்திட்டங்கள் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேக குழுக்கள் நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தோடு இந்த செயற்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி இலங்கை நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதனூடாக சாதகமான பெறுபேறுகளை பெறவும் பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் சேர்த்திறனுள்ள கட்டமைப்பொன்று அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரிய பெரும மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர். நத்தாரின் உண்மையான அர்த்தமான ஒற்றுமை, நன்றியுணர்வு மற்றும் சமாதானம் என்பவற்றிற்கு முன்னுரிமை வழங்கி நத்தாரை மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவோம். ஓர் தேசமாக மீள கட்டியெழுப்பும் இந்த மறுமலர்ச்சி யுகத்தில் தமது குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிடுவது மிகவும் முக்கியமானது. ஒற்றுமையுடன் செயற்படுதல், பகிர்ந்து வாழுதல் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதனூடாக எமது உறவுகளும் வலுவானதாக முன்னேற்றமடையும். ஆரோக்கியமான மக்கள் சமூகம் மற்றும் வளமிக்க தேசத்தை கட்டியெழுப்பும் பணியானது வீட்டிலிருந்தே ஆரம்பமாகின்றது என்பதை இது போன்ற கூட்டு முயற்சிகள் எமக்கு நினைவூட்டும். உள்நாட்டில் உட்பட வெளிநாட்டில் சேவையாற்றுபவர்களையும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் உட்பட பண்டிகை காலத்தில் தமது அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிட முடியாத அனைவரையும் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். உலகம் முழுவதும் காணப்படும் யுத்த சூழல் காரணமாக சிறுவர்களும் மரணிக்கும் துர்பாக்கிய நிலைக்கு மத்தியில் நாம் நமது உள்ளங்களில் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். குடும்பம், சமூகம் மற்றும் உலகம் என்ற அடிப்படையில் மன்னிக்க
அரவணைப்பு வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது. அத்துடன் இந்த பண்டிகை காலத்தில் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கி மகிழ்ச்சியுடன் அதனை கொண்டாடுவதில் அவதானத்துடன் இருக்க வேண்டும். நமக்கு மாத்திரமன்றி ஏனையவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு சரியான தெரிவுகளை மேற்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் பரஸ்பர உறவுகளை கட்டியெழுப்பவும் பொறுமையை வளர்த்துக் கொள்ளவும் ஐக்கியம் மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் கடமைப்பட்டுள்ளோம். உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள். பயிர் சேதங்களுக்கான 6 பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம் மற்றும் சோயாபீன்ஸ் ஆகிய பயிர்களுக்கு இவ்வாறு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரையில் கடந்த சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பில் விவசாய, காணி, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். හෙක්ටයාරයකට රුපියල් ලක්ෂයක හානිපූරණයක්, බඩිරිංගු, අර්තාපල්, මිරිස්, ලොකුලුණු සහ සෝයා බෝංචි යන භෝග වර්ග පහ සඳහා උපරිම වශයෙන් හෙක්ටයාරයකට රුපියල් ලක්ෂයක හානිපූරණයක් ලබා දීමට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය හිමි වුණා. පුද්ගලික අංශය සඳහා සහල් ආනයනය කිරීමට වෙන අවසරය දෙසැම්බර් 20 වෙනිදා සිට 2025 ජනවාරි 10 වෙනිදා දක්වා දීර්ඝ කරන්න අවසර ලබා දෙනු ලැබුවා. மீண்டும் தலைதூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் தலையிட்டு வருவதாக தெரிவித்தார். அரசாங்கம் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப்பொருள் கடத்தலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். ஆனால் ஷோ நடத்தி வாராந்த நடவடிக்கைகள், 2 வார நடவடிக்கைகள் செய்ய எதிர்பார்க்கவில்லை. இதில் பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றனர். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதன் முடிவுகளை பார்க்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ඒකේ ප්‍රතිඵලය බලා ගන්න පුළුවන්කම ලැබෙවි. போதைப் பொருளை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகம் போதைப்பொருள் கிடங்காக மாறியுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலை வெளியிட்டு பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். புறக்கோட்டை மிதக்கும் வணிக வளாகம் 2014ஆம் ஆண்டில் 352 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. தற்போது அங்குள்ள 92 கடைகளில் 80% கடைகள், பலகைகள் இற்றுப்போயுள்ளமை, மின் விளக்குகள் சரியாக இயங்காமை, அசுத்தமான சூழல், துர்நாற்றம், விதிமீறல் போன்றவற்றால் மூடப்பட்டுள்ளன. ஜாயல சாந்த ஆனா பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் குறித்த வீட்டின் கேட் மற்றும் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 15ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர். இது தொடர்பான விசாரணையை ஜாயல போலீசார் ஆரம்பித்துள்ளனர். தொடரும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஜனவரி 10ஆம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பான முன்மொழிவை அமைச்சர் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். சந்தையில் நிலவும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் டிசம்பர் 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து இதுவரை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட அரிசியின் அளவு 67,000 மெட்ரிக் டன்களாகும். எவ்வாறாயினும் அரசினால் இறக்குமதி செய்யப்படும் 70,000 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதி இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தினால் ஆர்டர் செய்யப்பட்ட 5,200 மெட்ரிக் டன்கள் நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. மேலும் அரசாங்கத்தால் ஆர்டர் செய்யப்பட்டுள்ள எஞ்சிய தொகை அடுத்த வாரத்துக்குள் கொண்டுவரப்படும் என இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
குஷ் என்ற போதைப் பொருளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 34 வயதான ரஷ்ய பிரஜை ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 50 கிராம் குஷ் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் முப்படையினரும் போலீசாரும் இணைந்து வருடாந்தம் நடத்தும் விசேட கிறிஸ்துமஸ் கரோல் கீதம் இசை நிகழ்வு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அண்டிய பகுதிகளில் மின் விளக்கேற்றி கிறிஸ்துமஸ் கரோல் கீதங்கள் இசைக்கும் நிகழ்வு 2வது நாளாகவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் நேற்றைய தினம் இலங்கை விமானப்படை இசை மற்றும் வாத்திய குழுவினரால் கிறிஸ்துமஸ் கரோல் கீதம் இசைக்கப்பட்டது. இன்று இலங்கை விமானப்படையின் இசை மற்றும் வாத்திய குழு கிறிஸ்துமஸ் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட உள்ளன. இந்த கிறிஸ்துமஸ் கரோல் கீதம் இசைக்கும் நிகழ்வு டிசம்பர் 25ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணிக்கு ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெறும். இன்னும் 5 மணி நேரத்தில் பிறக்கவிருக்கும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க உலக மக்களுடன் இலங்கை மக்களும் தயாராகி வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். ஜோர்தான் வெளிவிவகார அமைச்சர் சிரியாவின் புதிய தலைவரை சந்தித்துள்ளார். மீண்டும் சிரியாவை கட்டியெழுப்ப ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜோர்தான் வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்தார். இதேவேளை கத்தார் வெளிவிவகார அமைச்சர் சிரியாவின் புதிய தலைவர் ஹமட் அல் ஷாராவை சந்தித்தார். 13 வருடங்களுக்கு பிறகு டமாஸ்கஸில் கத்தார் தூதரகத்தை அமைக்க கத்தார் வெளிவிவகார அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளார்.
நாசாவில் பார்க்கர் சோலார் ப்ரோப் சூரியனை நெருங்கி பறக்கும் சாதனையை படைக்க உள்ளது. இந்த விண்கலம் சூரியனின் மேற்பரப்பிலிருந்து வெறும் 3.8 மில்லியன் மைல்கள் தொலைவில் பறக்க உள்ளது. அதற்கேற்ப இந்த விண்கலம் பொருத்தப்பட்டுள்ள வெப்ப கவசம் 2500 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் ஏற்கனவே சூரியனின் வெளிப்புற விண்கலம் என்ற சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய விக்டோரியா பிராந்தியத்தில் பாரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அங்கு வசிப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸுக்கு முன் தங்கள் பொருட்களை எடுத்து வீடு திரும்ப 2 மணி நேர அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயினால் ஏற்கனவே கடந்த வாரத்தில் 1,00,000 ஏக்கர் நிலங்கள் எரிந்துள்ளன. எனினும் உயிரிழப்பு அல்லது சொத்து இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. 4 மாநிலங்களுக்கு இடையேயான தீயணைப்பு படைகள் மற்றும் 2 சம்பவ மேலாண்மை குழுக்கள் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டவை வரும் நாட்களில் விக்டோரியாவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அமைந்துள்ள கிலாவியா எரிமலை கொதிக்கத் தொடங்கியுள்ளது. எந்நேரமும் வெடிக்கும் அபாயம் உள்ளது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. அமெரிக்க நிலப்பரப்பில் இருந்து தென்மேற்கே 2000 மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ள இத்தீவு எரிமலைகளுக்கு புகழ்பெற்றது. காசாவில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் காசா நகரில் இடம்பெற்ற மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் பாடசாலை ஒன்றில் 8 பேர் உட்பட 17 பலஸ்தீனர்கள் வரை கொல்லப்பட்டிருப்பதோடு வடக்கில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிலிருந்து அனைவரும் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. காசா நகரில் உள்ள இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் நுசைர் பாடசாலையில் சிறுவர்கள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன மருத்துவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய விஞ்ஞானிகள் சைபீரியாவின் தொலைதூர யாகுடியா பகுதியில் 50,000 ஆண்டுகள் பழமையான குழந்தை மாமத்தின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு யானா என்று பெயரிடப்பட்டது. 100 கிலோவுக்கு மேல் எடையும் 120 சென்டிமீட்டர் உயரமும் 200 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட யானா இறக்கும்போது சுமார் 1 வயது இருக்கும் என கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பெர்மாஃபாரஸ்ட் பள்ளமான படகைக்கா பள்ளத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாணய மாற்று வீதம் ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.